அன்புள்ளங்களுக்கு வணக்கம். சாரிங்க டிஎம்எஃப், இந்த வண்டி கொஞ்சம் வேலை பிஸி. அதனால் என்னால் வண்டி வேலை செய்ய முன்னாடி என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் சரி டிங்கர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். அதனால் ஒரு சாரி சொல்லிடுறேங்க. எப்போவுமே முதல்ல தான் வீடியோ உங்களுக்கு காமிப்பேன். இப்போ வேலை கொஞ்சம் அவசரனால நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வேலைனால வெளியூர் போயிட்டேங்க. அதனால் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் டிங்கர் ஒர்க் வண்டி வேலை முடிஞ்சிருக்குது. இப்போ நீ அடுத்தது பெயிண்டிங். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப சிம்பிளாக காமிச்சிட்றேங்க. ஏன்னா என்னால் கொஞ்சம் வேலைகள் இருந்தனால நிறையா நான் எடுக்க முடியாமல் போச்சுங்க. இன்னோவா பார்த்தீங்கன்னா பேப்பர் ஓடுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. பார்த்துக்குங்க. பேப்பர் இங்கே போடணும். இப்போ தான் டாப் போட்டுருக்குது. சரி, எல்லாம் போட்டு முடிக்கிட்டேங்க. எல்லாம் ஓட்டுட்டேன். கடைசியாக உங்களுக்கு நான் ஓட்டும்போது காமிக்கிறேனுங்க. இல்லைன்னா ஃபைனல் காமிக்கிறேன். அப்புறம் தான் பார்க்குறக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த கலர் அப்படி ஒரு கலரோ கலர். ஓகேங்க, வண்டி அலைவில் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வண்டி டிஸ்க் எல்லாம் கழட்டியாச்சு, டயரிங் கழட்டியாச்சு, டிஸ்கெல்லாம் கிடக்குது. அலைவில் பார்த்தா போடுறோம். பேக்கிங் பிரிச்சாச்சு பாருங்கள். காமிச்சிட்டுங்களா? இது தானுங்க டிசைன். கஸ்டமர் செலக்ட் பண்ணது இதுதான். ஓகே, வாங்க மாட்டலாம். இப்போ வண்டி உங்களுக்கு லைட்டாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபினிஷிங்கில் பார்த்துக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபைனல் ஃபினிஷிங்கில் பார்த்தா தான் அழகாக இருக்குது. தூரமாக தெரியுதுங்களா பின்னாடி? அதுதான் மவுத்து மாட்டியாச்சு. ஆக்சுவலாக டயர் வண்டியில் வந்த டயரே நல்லா இருந்ததுங்க. அதனால் வண்டியில் வந்த டயர் தான் போடுறோம். கொஞ்சம் லைட்டாக சோப் ஆயில் போட்டு ஃப்ரீ பண்ணிக்கலாம் டயரை. ஆனால் லைட்டாக வலிக்கிட்டு போகணும். அதுக்காக லைட்டாக போட்டு அப்படியே அமுத்தினோம்னா டயர் ஃபுல்லாக உங்களுக்கு சீட்டிங் ஆகிக்கும். ரப்பர் தானே உங்களுக்கு. அப்புறம் அவ்வளோதானு. ரைட், சரி, நான் உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேனுங்க. எல்லா வேலைகளும் இனிதே நிறைவு பெற்றதுங்க. இன்னோவா காமிச்சிடலாங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம டீமை ஃபைட் பண்ணியிருப்பீங்க எப்படி அந்த அவுட்புட் வந்திருக்குது அப்படின்னு. அப்புறம் கலர் சொல்லவா வேணுங்க. என்ன கலரு? மெரூன் கலர். மெரூன் கலர் பின்னாடி தெரிஞ்சிருக்கு. ஓகே, இது ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட் வாங்கின வண்டிங்க. ரொம்ப சென்டிமெண்டான வண்டியாம்மா. அதனால் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம என்ன முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால் நம்ம டிஎம்எஃப் பார்த்த உடனே ஒரு லைக், ஒரு கமெண்ட். என்ன காமிக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருங்க, காமிக்க. அடையடே, இந்த வண்டியா அந்த வண்டி? அதே தானு, அதே தான். சரி இருங்க, நான் அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடுறேன். பெரிய கேமராவுக்கு வந்தாச்சுங்க. பெரிய கேமராவுக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்குறோம் அப்படி இந்த வண்டிக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தானுங்க எப்போவுமே. டிங்கரிங் பெயிண்டிங்கு, நம்பர் பிளேட்டுங்க. ஃப்ரண்ட் பம்பர் புதுசு, ஹெட்லைட் 2 புதுசு, ஃபாக்லாம் 2 புதுசு, ஃப்ரண்ட்டில் லோகோ எம்ப்ளம் புதுசு, வைப்பர் பிளேடு, சன் ஃபிலிம்மு, விண்ட்ஷீல்ட் ஃபிலிம்மு. இங்கே அலாய் வீலுங்க, ஃபுட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் கார்டு. இருங்க, அப்படியே வெளியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு உள்ளே காமிச்சிட்றேன். ரியர் டெயில் லைட்டுங்க, சென்டர் போஸ்ட் பிளாக்கு, ரியர் பம்பரு, ரிவர்ஸ் கேமரா, பேக் வைப்பருங்க, அலாய் வீலு. பம்பர் ப்ரொடெக்டர் அதை நான் மறந்துட்டேன் கார்னரில். இவ்வளோ தான் வெளியே.
மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். வெதர் ஸ்ட்ரிப்பு, இந்த டோருக்கு பக்கத்தில் வர வெதர் ஸ்ட்ரிப்பு. சரி இருங்க, அப்படியே உள்ளே காமிச்சிட்றேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், வெதர் ஸ்ட்ரிப்னா நம்ம டிஎம்எஃப் கேட்பாங்க, தமிழில் சொல்லுங்கள். ஓகே. இந்த பீடிங் அப்படியே உள்ளைங்க, என்ன ஒரிஜினாலிட்டி இருக்குது பாருங்க வண்டி. அப்பா, சீட் கவருங்க, பீச்சு, மஸ்டர்ட் ரைட், இந்த கலர் தான் வேணும்னாங்க, அதனால் இதே கலர் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டு, ஆண்ட்ராய்டு செட்டு, சன் ஃபிலிம்மு, வின்சில் ஃபிலிம்மு, நம்ம மைக் மேன், அப்புறம் ஒரு விநாயகர் படம், டேஷ் எல்இடி, அதெல்லாம் டக்குன்னு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது பாருங்க. எப்படி இருக்குதுங்க? மறக்காமல் நம்ம டிஎம்எஃப் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, பானட் வேறு ஓப்பன் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, பானட்டையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருவோம். ஓகே, டன். சரிம்மா, சாதிக்கு எப்படி இருக்குதுங்க நம்ம டிஎம்எஃப்? நீங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லணும். சரி இருங்க, முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். எப்படி இருக்குதுங்க? நீங்கள் சொன்னால் போதும் எனக்கு, அவ்வளோதான். நம்ம டிஎம்எஃப் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வண்டிக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் அதுதானுங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த வண்டி வந்து சென்டிமெண்ட்டோ அந்தளவுக்கு வந்து நம்ம வேலை செய்யலாம். அந்தளவுக்கு என்னென்ன புதுசு போடணுமோ மேக்ஸிமம் புதுசு போடலாம். ஒரே செகண்ட் இருக்குங்க, நான் பில்லு வேணால் பார்த்துட்டு என்னென்னு சொல்லிடலாம், என்னென்ன மாற்றிருக்கேன்னு. அதே அப்படியே நான் வந்து சிம்பிளாக சொல்லிக்கிட்டேன் உங்களுக்கு. கரெக்டாக கையில் பில்லு வச்சு படித்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். டிங்கரிங் பெயிண்டிங்கு, ஃப்ரண்ட் பம்பருங்க, ஃப்ரண்ட் பம்பர் கேப்சரு, ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, வெதர் ஸ்ட்ரிப்பு, ஃப்ரண்ட் வீல் லைனரு, மட் ஃப்ளாப்பு, பாலிஷ் இன்டீரியரு, அண்டர் கோட் பெயிண்ட்டு, ஃபாக் லேம்ப்பு, சைடு ஃபுட் ஸ்டெப்புங்க, பேக் பம்பரு, சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூல்ஸ் மேட்டு, சன் ஃபிலிமு, விண்ட்ஷீல்ட் ஃபிலிம், ஆண்ட்ராய்டு செட்டு, டேஷ் எல்இடி, ரியர் ஏசி வெண்ட்டுங்க, ஃப்ரண்ட் கிளாஸே புதுசு. அதையும் மறந்துட்டேன் பாருங்க. ஃப்ரண்ட் கிளாஸு ஃப்ளிப்கி மறந்துட்டேன் பாருங்க. அடா ஃப்ளிப்கி மறந்துட்டேன். நம்பர் பிளேட்டுங்க, பர்ஃப்யூமு, அலைவீலுக்கு வர்ற போல்டு, டோர் கார்டு, நெயில் கார்டு, சன்செட் மாதிரி உள்ள கரெக்ட் ஏரியலு, நம்பர் பிளேட்டு கரெக்டு, லைட்ரு கடைசியாக மாட்டுச்சு. இவ்வளோ தானுங்க. நான் அதை போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோவே சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணலாம். அப்படி கிடையாதுங்க, நம்ம பட்ஜெட் எவ்வளவோ பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது, A to Z நம்ம புதுசு பண்ணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணலாம். இல்லை ஓடுற வேண்டியதுக்கு நம்ம ரெடி பண்ணால் போதும், இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலைவில் சில பல ஐட்டமெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து மாட்டணும். ஆக்சுவலாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஹெட்லைட் நம்ம புதுசு போட்டோம், ஃபாக்லாம் புதுசு போட்டோம், பம்பர் ஆக்சுவலாக உடஞ்சிருந்தது, அதனால் பம்பர் புதுசு போட்டேங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலை செய்யலாங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வண்டி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படி தான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க மெயின்டெனன்ஸ் சாரிங்க, இங்கிலீஷ் வேறு வாயில் நுழைய மாட்டேங்குதுங்க. மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் கேட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் டிப்ஸு முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேனுங்க அதுக்கு. ஏன்னா நிறைய பேர் நிறையா வீடியோ கேட்டிருக்கிறீங்க, இதுக்கு தனியாக வீடியோ போடுங்க, அதுக்கு தனியாக வீடியோ போடுங்க. யூஸ்டு காருக்கு அப்படி ஒன்று யூஸ்டு காருக்கு இப்போ நான் போட்டிருக்கிறேன், எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் டிப்ஸுக்கு வந்து ஒரு வீடியோ கன்ஃபார்மாக நான் வந்து தனியாக போடுறேங்க டிஎம்எஃப். சரிங்க, மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு லைக்குன்னு ஒரு கமெண்ட் நேரம் போட்டு அடிச்சுன்னு இருப்பீங்க நம்ம டிஎம்எஃப். சரி, என்ன இருந்தாலும் நம்ம சொல்கிறது கடமை தானுங்க, நம்ம சொல்லிடுறது தானே. சரிங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.